ப்ரொடக்ஷன்லேயும் சரி நிறைய இடத்துலையும் தே வில் கிவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி கேரக்டர்ஸ். ஸோ ஃபைனல் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் டேவே ஹேர்லாம் கட் பண்ணி போலீஸ் அவன் நின்ட்டாரு. டெடிகேஷன். ஸோ அப்போ நான் வந்து தானியா மேம் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அவங்க தடம், அவங்களுடைய தாராள பிரபு அதெல்லாம் பிடிக்கும். நம்மளும் ஒரு ஃபேனாக கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன் பாய் மூமெண்ட்டு அப்படி மாதிரி. ஸோ அப்போல்லாம் வந்து நான் அப்படி ஓரமாக நின்றுட்டுருப்பேன். உடனே டிஎஸ்கே வாங்க உட்காருங்க, சேர் போடுங்க அப்படின்ட்டு ஒரு நம்மளை ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கும் செட்டில். பட் அந்த நான் பண்ணதை பார்த்து ரொம்ப கோவப்பட்டுவாரான்னு நினச்சேன். அப்பயும் கோவப்படல அவர். அப்போ சுந்தரி சார் சொன்னார், இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த எலமெண்ட்குள்ளே பண்ணதே இல்லை, அந்த ஜோனுக்குள்ளே. ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் டிசைட் பண்ணேன் லைக். So what do you do? உங்க ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன? ஜிம் தான். ஸோ வல்லான் படம் வந்து January 24 சும்மா வந்து பட்டையை கிளப்ப போகுது. வந்துருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா. அதுவும் வா தமிழால் இன்னைக்கு வல்லான் டீம் சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட வல்லான் மூவியோட டீம் இருக்காங்க. டைரக்டர் மணி சார், தானியா மேமன், டிஎஸ்கே சார் இருக்கார் நம்ம கூட. வணக்கம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு த மூவியில் டேரக்டர் சார் கிட்டே ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிஷப்தம்னு ஒரு படம் பண்ணீங்க. அதுவும் அதுவும் ரைட்டராக பண்ணீங்க. ஸோ அதுவும் ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி போகிற மூவி தான். ஸோ இப்போ ஒரு டைரக்ட் பண்ணுற இந்த மூவி ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். ஸோ வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் மேக்கிங் அ க்ரைம் த்ரில்லர்? Before that, Kattapava Gano is my comedy film. So, why I'm mentioning அப்படின்னா, that's my first baby. That's why I'm telling that. இதுக்கு out and out, it's a commercial film தான். It has a crime, strong commercial, strong crime. So, இது பண்ணணும்னு எந்த இன்டென்ஷன்ஸும் கிடையாது. ஸோ இட் ஹேப்பன்ட். அதனால் நிசப்தம் பண்ணதுனால இது பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலை. இல்லை, தொடர்ந்து அந்த மாதிரி, அதாவது அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக இருக்கா பண்ணுறதுக்கு? ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது அது ஈஸியாக இருக்கா? அப்சல்யூட்லி. ஏன்னா அந்த ஃபிலிம் நான் பண்ணும்போது அங்கே தெலுங்குல இருக்க பிக் ரைட்டர்ஸ் கூட அசோசியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே சில நியூயான்சஸ், சில ஐ ஓப்பனிங்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த எழுதும்போது இருந்து. இண்டஸ்ட்ரியில் அதாவது ஒரு க்ரைம் த்ரில்லர் இல்லைன்னா ஒரு சீரியல் கில்லிங் படம் அந்த மாதிரி வரும்போது ஆல்ரெடி கொஞ்சம் மூவிஸ் இருக்குது லிஸ்ட்டில். ஸோ இப்படி ஒரு இப்போ வல்லான் மூவி வருதுன்னா வாட் வாஸ் யுவர் கான்ஷியஸ் எஃபர்ட்? ஓகே, இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஆடியன்ஸை இப்படி என்கேஜ் பண்ண வைக்கணும்னு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்ச ஒரு விஷயம் அது என்ன இருக்கும்? இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நான் அப்ரோச்சாகவே ரைட்டிங்காகவே ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ரொம்ப ஸ்லோ, அதாவது ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஃபிலிம் வந்து எந்த லேகுமே இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை அந்த யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணுது. ஸோ அது இல்லாமல் இதில் வந்து ஒரு க்ரைம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபஸ்ட் டைம். ஸோ அது வகையில் இது வந்து வல்லான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு தெம், எப்படி இவங்ககிட்ட எப்படி ஸ்கிரிப்ட் வந்துச்சு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் நம்ம சினிமாவில் என்னென்னா, பொதுவாகவே நம்ம கதை சொல்லும் போது இவங்கள மாதிரி அம்மா, இவர் மாதிரி காமெடியன் அப்படின்னு சொன்னது ஈஸியாக வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து புரியும். ஓகேவா? பட் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, சரி அவங்க தான் அந்த மாதிரி அம்மா பண்ணிட்டாங்களே, அவங்க தான் அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டாங்களேன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கிளீஷே அந்த சீரியல் டைப்பிங் உடைக்கணும் போது, ஸோ சுந்தர்சி சார் கூட த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டரு. ஸோ அது வந்து ரொட்டீனாக பண்ணுறவர் வந்து பண்ணக்கூடாதுன்றது எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. ஸோ அப்போது நான் பார்க்கும்போது டிஎஸ்கே ப்ரோ வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு இருந்தது. பட் என்னோடய டீமுக்கே வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு ஹியூமராக பண்ணுறாரு, அவர் எப்படி பண்ணும் இல்லைடா, அந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபேஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற போலீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கூப்பிட்டு மீட் பண்ணேன். ஆனால் தலைமை வந்து என்ன அப்படின்னா, கதையை கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள், ஆனால் யூஸ்வலி ப்ரொடக்ஷன்லேயும் சரி நிறைய இடத்துலையும் தே வில் கிவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி கேரக்டர்ஸ். ஸோ ஃபைனல் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் டேவே ஹேர்லாம் கட் பண்ணி போலீஸ் அவன் நின்ட்டாரு. டெடிகேஷன். ஸோ அப்போ நான் வந்து இவருக்காக வந்து அங்கே வந்து இது மேலே வந்து சார் இவங்களே போட்டுக்கலாம். அப்போ அவங்க நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸா, அப்போ அவங்க நீ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றாங்க. அவரை சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லை லைக் தட் வந்து டிஎஸ்கே உள்ள என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு இதுலேயே இம்ப்ரெஸ் பண்ணி, அப்புறம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷூட்டிங்லேயே ஃபஸ்ட்டு டேலேயே வந்து பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. தானியா மேம் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, அவங்க தடம், அவங்களுடைய தாராள பிரபு
அதெல்லாம் பிடிக்கும். நம்மளும் ஒரு ஃபேனாக கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன் பாய் மொமெண்ட்டு அப்படி மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னென்ன இந்த கேரக்டர்ஸாக ஃபன் அப்பார்ட். ஸோ இந்த கேரக்டராக என்னென்னா நான் தேடினது வந்து என்னென்னா ரொம்ப ரூட்டடாக இருக்கிற இமேஜ் இருக்க பொண்ணும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை எண்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சிட்டியில் இருக்கிற பொண்ணு ஷீ செல்ஃப் மேட் கேர்ள், ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த தாராள பிரபுல அந்த விஷயம் எனக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ அப்படி தான் வந்து அப்ரோச் பண்ணோம் ஓவர் த ஃபோன். அந்த விஷயம் எப்படி டிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இன்ட்யூஷன்லேயே ஒரு கெட்ஸ் ஃபீலிங் எடுத்தனோம், அதே மாதிரி தான் வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் வந்தது. ஆனால் ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓவர் த ஃபோன் அவங்க டைலாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறது, அந்த டைலாக்ஸை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்னு அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க. ஸோ அவளுக்கு ஈஸியாக பண்ணிட்டாங்க படத்தை. சூப்பர் சார். உங்ககிட்ட தான் சார் வரணும். அவர் சொன்ன விஷயம் தான் நான் கேட்கணுன்னு இருந்தேன். இவ்வளோ வருஷமாக நம்ம மைண்டில் டிஎஸ்கேனா ரெஜிஸ்டர் ஆனது காமெடி சைடு, அந்த ஃபன் சைடு தான். ஸோ இப்போ லப்பர் பந்தில் சூப்பராக அந்த ரோல் கலக்கியிருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணது தான் இது இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ரோல் வரும்போது? உங்கள் மைண்டில் என்ன இருந்துச்சு? லைக் இவ்வளோ வருஷமாக நம்ம காமெடி சைடில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், இனிமேல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இங்கே நம்ம நல்லா நடிக்கலைனாலும் சொல்லுவாங்களே காமெடியாக ட்ரை பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரும் இல்லை? ஸோ உங்கள் மைண்டில் எப்படி இருந்துச்சு உங்ககிட்ட இந்த மாதிரி? இல்லை, அதான் டெலிவிஷனில் நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் லைக் ஒரு இதெல்லாம். பட் காமெடியை சினிமா இங்கே வேறு இது இருக்குல்ல. பட் சினிமாக்குள்ளே நீங்கள் வரும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு பேபி மாதிரி தான் வச்சுக்குவோம். நம்ம உள்ளே வரும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அங்கே என்ன பண்ணுறேன்றது ஒரு ஐடென்டி கார்டாக இருக்கலாம் தவிர இங்கே நான் வந்து எதாவது நான் சாதிக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தா நான் நிறைய படங்கள் அங்கங்கே இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பெட்டர் மேக்ஸ் பண்ணேன். ஸோ அது ஒரு காமெடி படம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி புறம்போக்கின்கிற புது உடமைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், எஸ்பி ஜனார்தன் சார். அது யாருக்குமே தெரியாது, ஏன்னா நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், படம் ஃபுல்லாக வருவேன் நான். ஓகே, ஸோ அதில் ரொம்ப சீரியஸ் கேரக்டர், அதுதான் சார் பிரதர், அதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண ரொம்ப சீரியஸ் கேரக்டர். ஓகே, அதுக்கப்புறம் பெட்டர் மேக்ஸ் பண்ணேன். ஸோ எனக்கு என்னென்னா காமெடியாக நல்லா ஒர்க் ஆனதுன்னு பார்த்தா எனக்கு பெட்டர் மேக்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் எனக்கு கரெக்டான படங்களும் கரெக்டான அமையல. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் சரி ஓகே லைக் நம்ம வேறு ஜேர்னர் தொடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருந்தது தான். அண்ட் மோரோவர் எனக்கு கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு பண்ண பிடிக்கும் கொஞ்சம். ஏன்னா எல்லா காமெடியன்ஸ்குள்ளேயும் ஒரு எமோஷன் டெஃபினட்டாக இருக்கும். அதை கரெக்டாகவும் நிறைய பார்த்துருப்போம். நிறைய காமெடியன்ஸ் நிறைய சீரியஸ் பண்ணி நல்லா ஒர்க்கான நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி தான் நான் இது பண்ணேன். இந்த படம் வரும்போது அவர் தான் என்னை பிலீவ் பண்ணார். லைக் நான் என்ன தான் நம்மளை கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணாலும், ஈவன் அவர் ஆடிஷன் கூட பண்ணல, அவர் ஜஸ்ட்டு பேசினதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் அந்த நீங்கள் ஹேர் கட் பண்ணணும் இதெல்லாம் சொல்லுவோம். நமக்கு ஒரு ஆர்வ கோளாறாக இருக்கும் இல்லையா, எப்படியாவது நம்ம வந்து ஓகே நம்ம ஒரு டெடிக்கேட்டாக ஒன்று பண்ணுவோம்டா அப்படின்ட்டு அடுத்த நாளே போய் ஹேர் கட் பண்ணி போயிட்டு ஹேர் கட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பினோன்னே என்ன அவன் எப்படி ஹேர் கட்லாம் பண்ணி அனுப்புறா அப்படின்னு. சரி தட் அந்த ஒரு சொன்னரில் ஒருத்தவங்க மேலே நம்பணும். இப்போ நீங்கள் இந்த ஷோ ஆங்கர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே இடத்துல இருக்கவங்க ஓகே இவங்க வந்து கேப்பபிள் அப்படின்னு சொல்லி நம்பணும்ல, அதை அவர் எனக்கு பண்ணார். ஸோ அதனால் இன்றைக்கி வெளியில் படம் பார்த்தவங்க எல்லோரும் இப்போ டானியா மேம் மைண்டில் நிற்பாங்க, சுந்தர்சி சார் மைண்டில் நிற்பாங்க, ஒரு கேரக்டர் மைண்டில் நிற்க மாதிரி டிஎஸ்கே கேரக்டர் மைண்டில் நின்றுச்சு சொன்ன வரைக்கும். ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் சார். ஸோ கம்மிங் டு யூ மேம், ஹவு இஸ் இட்? ஃபஸ்ட்டே கேட்குறேன், சுந்தர்சி சாரோட பேராக நடிக்கிறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கூட ரொம்பவே சீன்ஸ் இல்லையா இந்த படத்தில், பட் 2-3 சீன் இருக்குது அண்ட் இட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப காமாக பேஷண்ட்டாக இருக்காங்க செட்டில். ஸோ இட் வாஸ் ஈஸி டு பர்ஃபார்ம். ஸோ நான் நினைக்கிறேன் அவர் தான் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் அந்த செட்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும், பட் ஆனால் அவர் அப்படி இருக்கவே மாட்டார். நம்ம எல்லாரோடையுமே வந்து எங்காகவே இருப்பார். தட்ஸ் அவர் சக்ஸஸ்க்கான காரணமும் அதுதான், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமாக தான். யூ ஆல்வேஸ் கீப்ஸ் லேர்னிங் அண்ட் யூ ஆல்வேஸ் ஃபீல் யங் அண்ட் யூ ஆல்வேஸ் இன்ஸ்பயர் எவ்ரிபடி. அதே மாதிரி அவர் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டார். இப்போ நான் உங்கள் ஏஜ் குரூப்னா உங்கள் ஏஜ் குரூப்பில் பேசுவார். இப்போ என் கூட பேசும்போதெல்லாம் லைக் நம்மளை ரொம்ப மிங்கிள் பண்ணிடுவார். லைக் அந்த இதை ஒரு நடுவில் ஒரு பேரியர் இருக்கும்ல நமக்குள்ளார, அந்த காம்பவுண்ட் வால்லாம் உடச்சி விட்டுட்டு வாங்க அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவரோட. இப்போ எப்படி அவர் சொன்னாரோ அதே தான் எனக்கும் நடந்தது. எனக்கு நிறைய என்ன சொல்கிறது, அவரோடையே தான் நான் உட்காந்துருப்பேன் நான். இப்போ ஷார்ட்ஸாக எனக்கு நிறைய அவரோட இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நான் அப்படி ஓரமாக நின்றுட்டுருப்பேன். உடனே டிஎஸ்கே வாங்க உட்காருங்க சேர் போடுங்க அப்படின்ட்டு நம்மளை ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கும் செட்டில்.
ஸோ இதெல்லாமே அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. அவர் ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு நடுவில்? அவர் டைரக்ஷனில் இருந்திருக்காரு, ஆக்டிங்கில் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு எல்லா சைடும் ஹீ நோ இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டைரக்டிங்கில் ட்ரிப் கொடுத்துருக்காரு உங்களுக்கு நடிக்கும்போது? எனக்கு கொடுத்துருக்காரு, நான் சொல்கிறேன், அது ஃபன்னியாக ஒன்று சொல்கிறேன். சொல்லிட்டு எனக்கு வந்து டைரக்டிங் சைடில் வந்து சரி நான் டு மேக் திங்ஸ் ஈஸின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அழகாக சொல்லுவார். சரி படத்தில் ஒரு சீன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு ரிவீல் பண்ணலாம் அந்த சீனை. லைக் வந்து தேர் இஸ் அ டைலாக் இருக்கும். என்னென்னா வந்து மேம் சொல்லுவாங்க, நான் ஒரு 0 நீங்கள் ஒரு 0, இப்போ 2 பேரும் சேர்ந்தால் வேல்யூ இல்லை, 0 பக்கத்தில் 0 சேர்ந்த வேல்யூ இல்லை. அது டைலாக் என்ன இருக்குன்னா, இல்லை 0 பக்கத்தில் 0 சேர்ந்தால் 0 சேர்ந்த 8 வரும் அப்படின்னு டைலாக்கு. இதை எழுதியாச்சு. பட் நான் ஷூட் பண்ணுறேன். ஷூட் பண்ணும்போது 0 சேர்ந்தா 0வோட 0 சேர்ந்த 8 அப்படின்னு அந்த விஷுவலாகவே அந்த சீன் ஷார்ட்டில் வச்சுட்டாரு. when he was performing. புரியுதில்ல உங்களுக்கு? இவங்க டைலாக் சொல்லி முடிக்கிறாங்க. அவர் சொல்கிற, நீ ஏன் 0 வேல்யூ நம்பரை பார்க்குற, 0 மேலே 0 போட்டால் 8 ஆகிடும் அப்படிங்கிறது அந்த ஷார்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டேரக்டராக எனக்கும் பார்க்கும்போது, ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு இல்லையா, ஸ்டில் ஐ எம் இந்த செகண்ட் ஃபிலிம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஏன்னா அவர் ரொம்ப என்ன கான்ஷியஸாக இருப்பார் அப்படின்னா, உன் ஃபிலிம் அந்த லேமேனுக்குமே யாருக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு புரியணும். ஒரு டேரக்டராக என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாது ஏன் நினைக்கிறேன், இஸ் நாட் கம்மிங், ஆடியன்ஸ் நாட் கம்மிங் டு தியேட்டர், உன்னை அறிவாலையும் அக்செப்ட் பண்ணுவோம், தேட்டருக்கு வரவே இல்லை, அதை நீ நினைக்காத, அவனை என்டர்டெயின் பண்ணு, என்கேஜ் பண்ணு அப்படின்னுவார். ஸோ அது எனக்கு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இனிமேல் இன்னொரு படங்கள்லாம் அதாக இருக்கும், அவன் என்டர்டெயின் பண்ணுவேன், இல்லை என்கேஜ் பண்ணுவேன், இல்லை எஜுகேட் பண்ணுவேன், 3 தான். ஸோ ஒன்று அறிவாலே காட்ட ட்ரை பண்ணாத, அவங்கள அறிவாலே நினை. எனக்கு வந்து ஒரு லாங் ஷாட் ஒன்று நடிக்கணும். நான் அது வரைக்கும் எல்லாமே கொடுத்த டைலாக்கை கரெக்டாக ஒரு டேக் 2 டேக் 3 டேக் இதில் முடிஞ்சிடும். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு லாங் டைலாக் ஒன்று பேசணும். ஏன்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் துருன்னு இருக்கிற கேரக்டர் இந்த கேரக்டர். ஸோ பேசிக்கிட்டே இருக்கோன்னா இந்த கேரக்டர் பேச அது லாங் டைலாக்னோடனே எனக்கு வாய் என்னன்னு தெரில வளருது, கரெக்டாக வரமாட்டேங்குது. அப்படின்ட்டு நிறுத்திடுறேன். டேக் ஒன் மோர் போயிட்டே இருக்குது. யூஸ்வலாக கோவவே பட மாட்டார் இந்த மனுஷன். அவருக்கு அப்படியே பார்த்தாலும் அப்படி தோணாது, கோவப்படுவார். இல்லை கோவப்படவே மாட்டார் ஆக்சுவலாக. பட் அந்த நான் பண்ணதை பார்த்து ரொம்ப கோவப்பட்டுவாரான்னு நினச்சேன். அப்பயும் கோவப்படல அவர். அப்போ சுந்தரி சார் சொன்னார், இது ஒயிட் ஷாட் தான், நீங்கள் என்ன வாய்க்கு வருதோ அடிச்சு விட்ருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு சொன்னார். ஏன்னா அவர் எப்படி என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணார்னா, பண்ணி முடிச்சிட்டோம். நான் என்ன பண்ணுறேன், வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுக்கணுன்னே நானும் சார் ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஒன்றில் பேசி முடிச்சு வாய்க்கு வந்து அடிச்சு முடிச்சிட்டேன் ஒயிட் ஷாட்டில். அப்போ அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. எனக்கு இதே மாதிரி தான் டிஎஸ்கே நடக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் டே என்னைக்காவது ஒரு நாள் ஆகிடும், அப்போ இந்த மாதிரி தான் அடிச்சு விட்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ எனக்கு என்னென்னா, லைக் அந்த டைமில் ஒரு பெரிய டிரெக்டர், அவர் வந்து அந்த டைமில் ஒரு கோவப்படாமல், என்னங்க நல்ல ஒரு போடலாமல் அப்படிலாம் சொல்லாமல் ஒரு சரி ஓகே, அந்த ஒரு ரியாலிட்டியாக ஒன்று பேசி நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள, அதுக்கப்புறம்லாம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அவரோட. உங்களுக்கு அந்த மாதிரி இஸ் தேர் எனி இன்சிடென்ட் தட் ஹேப்பன்? ஐ திங்க் ஒரு சீனில் பெரிய டயலாக்ஸ் இருக்குது. தேர் வாஸ் அ லாட் ஆஃப் டயலாக்ஸ் ஃபார் மீ. அண்ட் சார் சொன்னேன், அவ்வளோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அந்த டயலாக்ஸில், நீங்கள் எமோஷன் ஹோல்ட் பண்ணுங்க. அண்ட் அதை லைக் இஃப் யூ ஹோல்ட் தி எமோஷன் ஆஃப் த சீன், அந்த எமோஷன் லைக் கன்வே ஆகுது ஆடியன்ஸ்க்கு. ஸோ தட் வாஸ் அ குட் டிப் ஹி கேவ் மீ. ஸோ மேம் என்ன ரோல் மேம் நீங்கள் பண்ணுறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வாட் டு யூ டூ இந்த மூவி? If I tell you, then how will you? I'll give the whole movie away if I tell you. Spoiler. எனக்கு ஒன்று தோணுது, பட் அதை கேட்க வேணாம், நான் விட்டுறேன். இல்லை பட் ஏதாச்சும் ஒரு ஜிஸ்ட் மாதிரியாச்சும், ஹீரோயின் தெரியுது பட் okay, simple, homely, sweet, romantic song, அவ்வளவுதான். nothing more. டெக்னிக்கலாக சொன்னோம், இது is a pivotal characterன்னு சொல்லலாம். அது சுற்றி தான் எல்லாமே நடக்கும். she is the one character. நான் ஒன்று கேட்கவா, ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற ஸ்டோரி, அதில் இவங்க தான் இல்லை ஃப்ளாஷ்பேக்லேயே இருக்கலாம், இப்படியும் போகலாம். நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டேன், வரலாம், ப்ரெசென்ட்லேயும் வரலாம், இப்படியும் இருக்கலாம். சரி வேணாம், நான் ஸ்பாயில் பண்ணல. டீசரில் ஒரு சீனில் சுந்தர்சி சார் துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு, பேக்கில் ஒருத்தரோட கை மட்டும் இருக்குது துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி. எனக்கு அந்த டவுட் என்னென்னா, இவர் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் கூடவே இருந்து எப்படி திருப்புவாங்க கூட அந்த குமார் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. அது நான் எப்படிங்க நீங்க கூட இப்போ இது ஒரு த்ரில்லர் படம் இல்லை, நான் தான் இல்லை கியூரியாசிட்டியில் நம்ம நீங்கள்
படம் பாரு. அதுதான் எங்களோட ஆன்சராக இருக்கும். இல்லை ஒரு த்ரில்லர் படத்தில் அடுத்து என்ன நான் இங்கே ஒரு சின்ன முடிச்சு அவுத்தா கூட எல்லாம் முடிச்சும் வந்துடும். ஸோ யூ ஜஸ்ட் என்ஜாய். கேட்காம இருக்க முடியல, அதனால கட் பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்ணும்போது வாட் வே யூ கான்ஷியஸ் ஆன், லைக் உங்களுக்கு நிறைய இமோஷன்ஸ், அதான் ஒரு காமெடியனுக்குள்ளேயும் நிறைய இமோஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஒரு சீன் பண்ணும்போது இப்படி இருக்கணும்னு என்ன அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் என்னவா இருக்கு? இல்லை நான் வந்து ஒரு முன்னாடியெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஒரு டைரக்டர்ஸ்ட்டே நான் ஒர்க் பண்ணும்போது சில பேர் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல பிள்ளை மாதிரி படிச்சுட்டு போய் அங்கே போய் நின்று நடிச்சிடுவோம். ஓகே. சில டைரக்டர்ஸ் வந்து ஸ்பாட்டில் தான் டைலாக் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு எப்படின்னா எனக்கு லேர்னிங் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப இந்த டைலாக் கொடுத்துட்றது அப்படின்னா நான் படித்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுவோம்ல. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்போ என்ன இருந்ததுன்னா நான் படிச்சுட்டா நான் அவ்வளோதான் எரேஸ் ஆகாது. இப்போ நீங்கள் சேம் கரெக்ட் சேம் ஃபார் மீ சேம். ஸோ திடீர்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக போடுங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஆமாம். இப்போலாம் வந்து நம்ம ரவி பிரதர் இருக்காரு, அவர்கிட்டலாம் டார்ச்சர் பண்ணி நாளே நான் ஸ்கிரிப்டை வாங்கி நல்லா படிச்சுடுவேன். நான் படிச்சுட்டு வந்து அங்கே சரி ஓகே சொதப்பக்கூடாது நம்மளால், ஏன்னா சுந்தர்சி சார் இருக்காங்க, இந்த மாதிரி காம்பினேஷன் போகும்போது நம்ம சொதப்பிடக்கூடாதுன்னு. ஸோ அது ஒரு வகையான ஒரு லேர்னிங் தான். அது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக, ப்ரிப்பேர்டாக போகிறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் இப்போ நான் லப்பர் வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பாட்டில் தான் டைலாக் கிடைக்கும். ஸோ அப்போ நான் 2 நாள் பயங்கரமாக சொதப்பினேன். அவரே சொல்லியிருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நான் அந்த எலமெண்ட்குள்ளே பண்ணதே இல்லை, அந்த ஜோனுக்குள்ளே. ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன், லைக் யூ கோ வித் லைக் ஒரு எம்டி பேப்பர், ஒரு எம்டி கப்பு மாதிரி வச்சுக்குவோம். அது தண்ணியா காஃபியா ஹனியா அது அவங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இப்போ வந்திருக்கு. பட் ஆனால் அதுவும் தப்பு கிடையாது. இப்போ கமல் சார்லாம் வந்து அவ்வளோ ரிகர்ஸ் பண்ணி தான் ஒரு ஆக்டருக்கும் ஒரு பண்ணுறாங்க. கமல் சாரோட படங்கள் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும். அது ஒரு வகைனா இது ஒரு வகை. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த லப்பர் பந்தில் திரும்பி சொல்லியாகணும், அப்படி ஒரு கேரக்டர் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே டக்குன்னு கனெக்டே ஆகலை, லைக் ஓகே இவரா. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் அது போனதுக்கப்புறம் ஓகே நைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. நான் என்னன்னா நான் காலங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த கேரக்டர் ட்ராவல் ஆனது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஷேட் பண்ணுவோம் நல்லா தான் பண்ணுறாரு. அப்போது இதில் இன்னுமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் கிடைச்சா அவர் எப்படியும் ப்ரூவ் பண்ணுவாருங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன மூவிஸ் எப்படி வருது? அதான் இப்போ வல்லானில் அந்த மாதிரி தான். இப்போ எப்படி லப்பர் பந்தில் ஒரு கேரக்டர் அப்படியே கான்ட்ராஸ்ட் இதில் இப்போ வந்து அப்படியே ஒரு குட்டா பேடா அதெல்லாம் நீங்கள் அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. பட் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு நல்லா அப்பீலிங்காக இருக்கும், ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வல்லானுக்கு அப்புறம் ஆக்சுவலி லப்பர் பந்துக்கு முன்னாடி பண்ண படம் தான் வல்லான். அப்புறம் லப்பர் பந்து வந்தது. எனக்கு லப்பர் பந்து வந்தனால எனக்கு ஃபஸ்ட் நான் வெயிட் பண்ணது வல்லான் தான். ரொம்ப லாங் வெயிட்டிங் ஆக்சுவலாக. எப்படின்னா அந்த படம் எப்போ வரும்னு, ஏன்னா ரொம்ப பிடிச்சி ரசித்து ஒரு சில டேரக்டர்ஸ்ட்டை நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருப்போம். அப்படி ஒர்க் பண்ண டேரக்டர் வந்து மணி பிரதர். நமக்கு ஹாப்பினா ரொம்ப நம்மளை நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு மாதிரி நம்மளோட அந்த ஆறாவே நல்லாயிருக்கும். அந்த செட்டில் போனால் அந்த ஆறா நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் ஆறாவாக இருக்கும். ஸோ அப்படி இருந்த டைரக்டர் அவர். டீமே சொல்கிறேன், ப்ரொடக்ஷனில் இந்த டீம் வந்து எவ்ரி ஒன் இஸ் லைக் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இருக்கிற படம், அதனால தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். விஷால் வெங்கட் இருக்கார் இல்லையா, சில நேரங்களில் சில மனிதர்கள், அந்த டைரக்டர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான் ஹீரோ. ஸோ அந்த படம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அடுத்து கூடிய சீக்கிரம் 2025 அதுவும் வரும். அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகியிருக்கேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ கமிங் டு யூ மேம், நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஃபிட்னஸ் தான் கேட்கணுன்னு இருந்தேன், அப்படி ஃப்ளெக்சிபிளாக அப்படி இருக்கீங்க. ஸோ வாட் டு யூ டூ? உங்கள் ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன? ஜிம் தான். நோ ஹன்வர்ட் ஆன்சர். ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம் ஃபார் கேர்ள்ஸ். உங்களுக்கு வேணும் டிப்ஸ்? யூ லுக் இல்ல சோ நான் ஃபிட் அண்ட் நிறைய நைஸ். பேர் பாப்பாங்க. டிசிப்ளின் இருக்கணும், அவ்வளவுதான். ஃபிட்னஸ் டிசிப்ளின் இருக்கணும், அவ்வளவுதான். எனி டயட் that you follow? Yeah, of course. For glowing skin அது மாதிரிலாம் ஏதாவது சொன்னீங்கன்னா அதுதான் பொண்ணுங்க அதுதான் கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. Yes. What of a diet? Diet. Yeah, diet is difficult. You know, I can't eat bread or rice or sugar. You can't eat or you avoid eating? I avoid eating. So that's difficult sometimes, you know. It's been a long time since I had biryani and all. Long time ah. Yeah, I miss it. நான்லாம் டெய்லி சாப்பிட்டு இருக்கேன். எப்படி பிரியாணி? உங்களை
metabolism is very high, இல்ல, so my நான் metabolism is not that high. காமெடியாக சொன்னேன், நான் நிறுத்திட்டேன். நானும் உங்களை எல்லாம் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சார் நிஜமாப்பா, நிறுத்திட்டீங்களா? அடுத்த இன்னொரு படம் பண்றேன் நான், அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். பாடி ஃபிட்டா கொஞ்சம் ஃபிட் ஆகிறதுக்கு. அதனால பிரியாணி சாப்பிடாம எப்படி? பிரியாணி சாப்பிட்றோம், கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிறது. பீஸ் மட்டும் நிறைய சாப்பிட்டுட்டு ரைஸை கம்மியாக சாப்பிட்டுட்டு. நீங்க millet biryani சாப்பிட்டீங்க. அப்படியா? சூப்பர், ட்ரை பண்ணி. அட்வைஸ் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் எனக்கு சார் கிட்ட தான் ஒரு ரிக்வெஸ்ட். படம் ப்ரோமோட் பண்ணணும் இல்லையா, சுந்தர்சி சாரோட வாய்ஸ்ல இந்த படத்தை பத்தி அந்த லாஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்ல முடியுமா? அவர் அதான் சொன்னார், இதாவது என் வாய்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களான்னு. நான் கேட்டேன், சார் இல்லை சார், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சுந்தர்சி சார் எனக்கு வராது சார்ன்றதை நான் எப்படி சொல்லுவது. அதனால் அவர் வாய்ஸ் எனக்கு ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் எனக்கு வராது. வேறு ஏதாவது வாய்ஸ் கேளுங்க, வேறு நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் ஏதாவது. நீங்க விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸ் தானே ஃபார்சி படத்துல ஃபார்சி சீரிஸ்ல ஃபுல்லா மேம் பண்ணிருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஃபார்சி வெப் சீரிஸ்? he dubbed for விஜய் சேதுபதி சார். ஒன்லி இன் தமிழ் தெலுங்கு மேம். ஓகே, விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி நான் ஒரு சேனலில் பண்ணிட்டேன். அப்போ வேண்டாம், நம்ம வேற ஏதாவது ஆக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்களே பண்ணுங்க சார். வேற என்ன நமக்கு வரும்? வருமா? இல்லை, எந்த ஆக்டர் வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரஜினி சார் ஓகேவா? ஸோ வல்லான் படம் வந்து January 24 சும்மா வந்து பட்டையை கிளப்ப போகுது. அதுலேயும் வந்து ஐயோ, அது டிரெக்டர் இருக்காங்களே, மணி பேரில் மட்டும் உங்கள் மணி இல்லைங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு மணியாக வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வரணும், தனியாக ஹோப் இருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு நிறைய ஹோப் இருக்குது. ஸோ அதனால் வேறு என்ன, ஸோ இந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல அண்ணாச்சதை முடிக்கிறா. January 24 மறைக்காமல் பாருங்க. மகிழ்ச்சி. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு விஜய் சார் யூ ஆர் வெரி பிக் ஃபேன் தான். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா. அதுவும் வா தமிழால் இன்னைக்கு வல்லான் டீம் சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாதம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்குலாம் ஒரு யுகமே தேவைப்படுதுப்பா. நான் சொன்னது டிஎஸ்கேவை. ஓகே, உசு பேத்துற வேண்டிய உம்மனும் கடுப்பேத்துற வேண்டிய கம்பெனி தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருப்போம். எப்படி அப்படி January 24 மறக்காமல் பார்த்துருங்க. ஆல் இஸ் வெல். உங்களுக்கு ட்ரை பண்ணணுமா ஏதாச்சும்? Thank you so much. It was fun interacting with you guys and all the best for the movie. கண்டிப்பா நல்லா வரும். All the best for your future projects. Thank you. நன்றி.